எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். வணக்கம். மற்றும் ஒரு தீரநோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த தையிட்டியினுடைய நகர்வுகள் சார்ந்து பார்க்க போகின்றோம். உண்மையிலேயே தையிட்டி நகர்வுகள் என்பது தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தையிட்டி மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு, தையிட்டியில் இருக்கக்கூடிய காணிகளை அபகரித்து அவர்கள் விகாரையை கட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விகாரை கட்டியது சரியா பிழையா என்பதை தாண்டி மக்களுடைய காணியை இவர்கள் அபகரித்திருக்கிறார்கள். யாரை கேட்டு எல்லாத்தையும் எப்படி என்கின்ற பல விகுவங்களில் அந்த கேள்விகள் போய்கொண்டிருக்கிறது. வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அங்கு விகாரிக்கான கட்டுமானங்கள் என்பது கட்டப்பட்டு வழிபாடுகள் இடம்பெறுகின்றது. அவர்களுடைய சடங்குகள், அவர்களுடைய வரவேற்பு நிகழ்வுகள், அவர்களுக்கான பதவி உயர்வுகள், அது சார்ந்தான விழாக்கள் கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளில் இடம்பெறுகின்ற பொழுது அந்த காணிகளுக்கு சொந்தமானவர்கள் இந்த விடயங்களை பார்த்து கொண்டு இருப்பார்களா என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். ஒரு தன்னுடைய வீட்டு காணியில் ஒருத்தர் ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு, இல்லாட்டி இன்னொரு விகாரியை கட்டிவிட்டு, இதில் இந்த விகாரையில் நான் பூசை செய்ய போகிறேன், வழிபாடு செய்ய போகிறேன், நீங்களாம் வெளியே போங்க என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடானது எந்த தூரத்துக்கு சரி? அது நீங்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கினால் என்ன, இல்லாட்டி நீங்கள் அதுக்கான கட்டளைகளை பிறப்பித்திருந்தால் என்ன? அந்த அவருடைய காணியில் ஒரு விழா நடக்குதுன்னு சொன்னால் அந்த காணி உரிமையாளர் ஏதோ ஒரு விதத்தில் அதை எதிர்க்கத்தான் செய்வான் என்பது சாதாரணமாக தெரிந்த ஒரு விடயம். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த காணி, மக்களுடைய காணிகளில் கட்டப்பட்ட இந்த விகாரை சார்ந்து தொடர்ச்சியாக மக்களும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, தாயக பகுதியிலிருந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அரசு இது சார்ந்தான என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது முதலாவது கேள்வி. தொடர்ச்சியாக நாங்கள் தீர்வை தருகின்றோம் என்று சொல்லித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு ஒரு வருடங்களை கடந்து அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தமிழ் மக்களுக்கான தீர்வை எதை கொடுத்தார்கள் என்கின்ற கேள்விகள் இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக தையிட்டிக்கு இந்த விகாரை சார்ந்த எந்த வகையான தீர்வை கொடுத்தார்கள்? அவர்கள் மிக மிஞ்சி போனால் அங்கு இருக்கக்கூடிய செயற்பாடு என்னவென்றால் காவல்துறையினருடைய அராஜக நிலை, மக்களை ஒடுக்குவது, மக்களை தாக்குவது, இவ்வாறான செயற்பாடுகள் தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதே விடயம்தான் நேற்று நாளில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். உண்மையிலேயே மக்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் போராட்டத்தை மேற்கொள்கின்றார்கள். இது தெரிந்த ஒரு விடயம். தையிட்டி விகாரை கட்டப்பட்டு ஆலய செயற்பாடுகள் இடம்பெற்றதன் பிற்பாடு அங்கு தொடுக்கப்பட்ட வழக்குகள், அங்கு பேசப்பட்ட கலந்துரையாடல்கள், அங்கு தீர்வுகள் தருவதாக சொன்ன விடயங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் அங்கு போராட்டம் இடம்பெறுவது அமைதியான முறையிலையும் சரி, அங்கு பேர்ந்து அராஜக வழியில் வருகின்ற காவல்துறையினர் அடக்குமுறைகளை கண்டுதான் அங்கு கோஷங்கள் எழுப்பப்படுவதாக இருக்கட்டும், அங்கு மக்கள் அணிதிரள்வதாக இருக்கட்டும், மிக அளவில் ஒன்று கூடுவதாக இருக்கட்டும், அந்த ஒரு இடம் கலவரமாக அடைவதாக இருக்கட்டும், இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெறுவது. ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது நேற்று நாளிலும் அங்கு அந்த விகாரையில் இருக்கக்கூடிய மத குருக்களுக்கான பதவி உயர்வு சார்ந்து அங்கு இடம்பெற இருந்த நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தை காவல்துறையின் அடக்க வந்த இடத்துல ஒரு அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அதன் பிற்பாடு அங்கே இருக்கக்கூடிய மக்களை இழுத்து செல்கின்ற நிலை, அதே போன்று அந்த போராட்டத்துக்கு உடந்தையாக இருந்த மக்கள் பிரதிநிதிகளை, உறுப்பினர்களை இழுத்து செல்லுகின்ற நிலைப்பாடு, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாக்குகின்ற நிலை, அதையும் தாண்டி வேலன் சுவாமி அவர்களை தாக்கிய நிலை, அவரை இழுத்து சென்று அந்த வண்டிகளை ஏற்றிய நிலைப்பாடுகள், அதே போன்று காவல்துறையினர் அங்கு இறங்கி மக்களோடு மோதுகின்ற நிலை எல்லாத்தையும் நாங்கள் அந்த காணொளியில மிக தெளிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த செயற்பாடு என்பது சரியா? ஒரு காவல்துறையினர் என்பது அரசோடு சேர்ந்தவர்கள், மக்களுக்காக வந்தவர்கள், மக்களுக்கு சேவையாற்ற வந்தவர்கள். ஆகவே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொன்னாலும் சட்டத்தை செய்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு அடாவடித்தனத்தில் இறங்கி செயற்பட வேண்டுமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த காணொளிகளை பார்க்கின்ற பொழுது இப்படி காவல்துறையினர் செயற்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஜெயசங்கர் இன்றைய நாளில் வருகை தர இருக்கின்றார். நாளை நாள் சீனாவில் இருந்து ஒரு தூதுவர் வர இருக்கின்றார். ஆகவே இவர்களிடத்தில்
இடத்திலெல்லாம் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது இன்னொரு புறம் இருக்கின்றது. ஒருவேளை இதுக்கு அரசால தீர்வு தர முடியவில்லை என்றால் சர்வதேசம் தான் எங்களுக்கு தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு கூட மக்கள் மத்தியில் வரக்கூடிய நிலை காணப்படுகிறது. இந்த நிலைப்பாடுகள் இருக்கின்ற பொழுது நேற்றைய நாளில் இடம்பெற்ற அந்த விடயம் எந்த தூரத்துக்கு சரி என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இருப்பினும் காவல்துறையினர் ஒரே சொல்லுகின்ற விடயம் தங்களுக்கு வழங்கப்பட்ட கட்டளைகளை காண்பித்து, ஆனால் அந்த கட்டளைகளை காண்பிக்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சார்ந்து மெனி கட்டளைகளை பிறப்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதைத்தான் மக்கள் பலரும் சொல்லுகின்றார்கள். ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் இந்த தையிட்டி விகாரை சார்ந்து பல நகர்வுகள் வருகின்றது. பல பேர் சொல்லுகின்றார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சொல்லியிருந்தார், நான் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்புரை ஒன்று ஆற்றப் போகிறேன் என்று அவருடைய முகநூல் புத்தகத்தில் ஒரு பதிவினை இன்று நாளில் இட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி எந்தளவு தூரத்துக்கு சரி இவ்வாறான செயற்பாடுகள் என்பது சார்ந்து மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் மக்களுடைய காணி மக்களிடத்துக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இன்னொரு பக்கம் அரசானது மாற்று காணிகளை தருவதாக சொல்லுகிறார்கள். அதற்கு பல விதமான எதிர்ப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அது சார்ந்தான பல நகர்வுகளையெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக காணிகளை பௌத்த காணிகள், பௌத்த சிங்கள பேரினவாத சிங்கள நிகழ்ச்சி நிரலுக்கு கட்டப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு எதிராக அதே சமயம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஏகமனதாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் தாங்கள் பங்கெடுத்திருந்த போது தங்கள் 5 தேடி கைது செய்தார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றனர். அரசாங்கத்தில் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கைதான காவல்துறையினர் இந்த கைது அமைந்திருந்தது. பௌத்த அதாவது பன்சலையை நிர்வகிப்பவர்கள் பொதுமக்களுடைய காணிகளை அடாத்தாக கைப்பற்றி சட்டவிரோத கட்டிடங்கள் அமைத்து அடாத்தாக இராணுவ பலத்தோடு தங்கள் ஆட்சி உரிமையையும் செய்து முகாமை செய்கின்ற நிலைமையிலேயே தாங்கள் மக்களின் காணிக்காக நீதி உரிமையை வேண்டி போராடிய நிலையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாகவும் நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பினை வழங்கியதாகவும் சொல்லியிருந்தார்கள். நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதாகவும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பாதகம் இல்லாமல் ஜனநாயக அகிம்சை வழியில் தாங்கள் போராடி இருந்ததாகவும் இலங்கையிலேயே பௌத்த சிங்கள பேரினவாதம் தொடர்பில் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை கூட போலீசார் நடைமுறைப்படுத்தவில்லை. அது ஒரு அப்பட்டமாகவே தெரிந்த ஒரு விடயம். குருந்தமலையில் காவல்துறையினரை செயல்படுத்துமாறு நீதிமன்றத்தில் வழங்கிய இந்த தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தவில்லை. அதே போன்று பல்வேறுபட்ட விடயங்களின் அடிப்படையில் பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலை மேற்கொள்வதற்கு எதிராக நீதிமன்றங்கள் வழங்கிய அந்த தீர்ப்புகளை குறைந்த பட்சமே நடைமுறைப்படுத்தாத நிலையில இந்த இடத்தில் அமைந்திருக்கின்ற சட்டத்துக்கு மதிப்பளித்து ஜனநாயக ரீதியில் போராடிய தங்கள் மீது ஒரு மிலேச்சத்தனமான கைது இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த கைதுகளின் போதான நடவடிக்கைகள் என்பது தங்களின் பாதுகாப்பை அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருந்தது. ஆகவே தங்களுடைய மண்ணில் பௌத்த சிங்கள பேரினவாதத்தை நிலைநிறுத்த வேண்டும், பௌத்த சிங்கள தேசமாக இதனை மாற்ற வேண்டும் என்ற அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு காவல்துறையினர் செயல் வடிவம் அளிப்பதாகவே தாங்கள் பார்க்கின்றோம் என்கின்ற விடயத்தை நேற்று நாளில் இந்த போராட்டத்துக்கு ஈடுபட்டிருந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இதையும் தாண்டி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வண்ணாங்கேணி, சஞ்சீவி நகர், ஆராதி நகர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய கிராம சேவைகளுக்கு எதிராக கவனீர் போன்றினை முன்னெடுத்திருந்தார்கள். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் கிராம சேவையாளர் நேரில் சென்று பார்வையிடவில்லை என்று மக்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். தந்த நிலைமையினை பார்வையிடுமாறு தொலைபேசி ஊடாக கேட்ட குடும்ப பெண்ணிடம் சோத்துக்கு வலையில்லாதவர்களுக்கு சாமான் கொடுக்கவில்லை என கீழ்த்தரமாக ஏசியதாகவும் கிராம மக்கள் அங்கு தெரிவித்து இருக்கின்றார்கள். ஆகவே ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகளையும் உதவிகளையும் வழங்குமாறு கோரிய நிலையில் தாம் பல வாரங்களாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் கிராம சேவையாளர் தம்மை பார்வையிட்டு அனர்த்தம் தொடர்பான எந்தவிதமான பதிவையும் மேற்கொள்ளவில்லை என்ற விடயத்தையும் கிராம மக்கள் தெரிவித்து இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான பல விடயங்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக சொல்ல போனால் நாட்டில் பலவிதமான அராஜக நிலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அதிகாரிகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள்,
செயற்பாடுகள், இன்னொரு பக்கம் மக்கள் பாதுகாப்புக்காக வந்தவர்கள், காவல்துறையினர் போன்றோர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அதையும் தானே இராணுவத்தினரும் ஒரு அநீதிக்கு துணை போகின்ற செயற்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் என்ன நடக்கின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. இருப்பினும் இந்த தையிட்டி விகாரைக்கான தீர்வு எந்த அளவுக்கு வரப்போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.